இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவரையும் தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளில் நம்முடைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருப்பாடல் 145. அரசராம் கடவுள் போற்றி என்பதே இந்த திருப்பாடலினுடைய தலைப்பாக இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, இந்த திருப்பாடல் ஆண்டவருடைய இரக்கம், அவருடைய அரசாட்சி, அவருடைய நம்பிக்கை தன்மையை குறித்து நமக்கு விளக்குவதாக இருக்கின்றது. மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் ஆண்டவர் என்றுமே மாறாதவர் என நமக்கு உறுதிப்பட கூறுகின்றது. அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளில் இந்த திருப்பாடல் நமக்கு 3 முக்கிய சிந்தனைகளை தருவதாக இருக்கின்றது. முதல் சிந்தனை, ஆண்டவரின் மகிமையை எல்லா படைப்புகளும் அறிவிக்கின்றன என்பதுதான். அன்பிற்குரியவர்களே, இந்த புதிய நாளை நாம் இனிதாக தொடங்கி இருக்கின்றோம் அல்லவா? சற்றே ஒரு நிமிடம் ஒதுக்கி ஆண்டவருடைய படைப்புகளை கூர்ந்து கவனியுங்கள். தினமும் காலையில் தவறாமல் உதிக்கின்ற சூரியன், மாலையில் குளிமை தருகின்ற நிலவு, சில்லென வீசுகின்ற காற்று, உற்சாகத்தோடு பறக்கின்ற பறவைகள், பூத்து குலுங்கும் வண்ண மலர்கள், ஓயாமல் அடிக்கின்ற கடல் அலைகள் என இவை அனைத்துமே அனுதினமும் ஆண்டவருடைய கைவன்மையை நமக்கு வெளிப்படுத்துகின்றன, ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றன. ஆனால் அன்பிற்குரியவர்களே, படைப்புகளின் சிகரமாக இருக்கின்ற நாம் மனிதர்கள் கடவுளை அனுதினமும் போற்றி புகழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்துகின்றோமா? தினமும் காலையில் நாம் எழுந்திருக்கின்றோம் என்றால் அது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற மாபெரும் கொடை அல்லவா? ஆனால் அன்பிற்குரியவர்களே, நாம் காலையில் எழுந்தவுடன் நம்முடைய கைகள் செல்பேசியை தான் நோக்கி செல்கின்றனவே ஒழிய நம்முடைய மனம் ஆண்டவரை நோக்கி செல்கின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சற்று சில வினாடிகள் ஒதுக்கி, ஆண்டவரே, இந்த புதிய நாளை எங்களுக்காக கொடுத்திருக்கின்றீரே, அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் என்று நம்முடைய மனம் ஆண்டவருக்கு நன்றி கூற விழைகின்றதா? அன்பிற்குரியவர்களே, பல நேரங்களில் நாம் இல்லாததை எண்ணிதான் கவலைப்படுகின்றோமே ஒழிய இருப்பதை குறித்து மகிழ்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாம் தவறிவிடுகின்றோம். சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவது சிந்தனை என்னவென்று பார்க்கின்ற பொழுது, ஆண்டவருடைய அரசாட்சி என்றும் நிலைத்திருக்கின்றது என்பதுதான். வசனம் 13 நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு, உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுகின்றார். அன்பிற்குரியவர்களே, உலக வரலாற்றை நாம் பார்க்கின்ற பொழுது பல்வேறு அரசுகள் பல்வேறு காலகட்டங்களில் தோன்றின. ஆனால் ஒன்று கூட இன்றளவும் நிலைத்திருக்கவில்லை. ஒரு காலத்தில் வலிமையாக தோன்ற நாடுகள் கூட இன்று காணாமல் போய்விட்டன. ஆனால் அன்பிற்குரியவர்களே, திருப்பாடல் ஆசிரியர் கூறுகின்றார், ஆண்டவரே, உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு என்று. காரணம், அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய அரசு மனிதர்களால் கட்டப்பட்ட அரசு கிடையாது. அது இறைவன் நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் கட்டிய அரசு. அது மக்களை அச்சத்திற்கு உள்ளாகக்கூடிய அரசு கிடையாது. மாறாக மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கின்ற அரசு. அன்பிற்குரியவர்களே, மனிதர்கள் மாறலாம், நம்முடைய நம்பிக்கைக்குரியவர்கள் மாறலாம், அவர்களுடைய செயல் திட்டங்கள் மாறலாம், ஆனால் ஆண்டவர் என்றுமே மாறாதவர். நாம் ஆண்டவரை நம்புவதற்கு தயாராக இருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். மூன்றாவது சிந்தனை, ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர், நம் உதடுகள் அவரை புகழட்டும் என்பதே. வசனம் 21 நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக, உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்போதும் போற்றுவதாக என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுகின்றார். அன்பிற்குரியவர்களே, இது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல, மாறாக ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய தீர்மானம். நம்முடைய வாழ்வில் நம்முடைய நாவை கொண்டு நாம் பல நேரங்களில் எதை குறித்து பேசுகின்றோம்? பல நேரங்களில் நம்முடைய சகோதர சகோதரிகளை குறித்து அவதூறு பரப்புகின்றோம், குறை சொல்லுகின்றோம், அவர்களை தீர்ப்பிட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் அன்பிற்குரியவர்களே, இன்று திருப்பாடல் ஆசிரியர் நாம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பினை கொடுக்கின்றார். எதற்காக? உயிருள்ள அனைத்தும் ஆண்டவரை போற்றி புகழ்வதாக என்று. நம்முடைய நாவை கொண்டு
ஆண்டவருடைய புகழை நாம் பறைசாற்றுகின்றோமா? ஆண்டவருடைய புகழை பறைசாற்றுவது என்பது அவருடைய நன்மைத்தனத்தை விளக்குவது, நாம் அவரிடம் பெற்ற ஆசீர்வாதங்களை குறித்து பேசுவது. அவ்வாறு நாம் செய்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். இந்த அருமையான காலை நேரத்திலே நம்முடைய மனதை ஆண்டவர் பால் எழுப்புவோம். எங்கள் விண்ணக தந்தையே இறைவா, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த புதிய ஆசீர்வாதத்தின் நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இந்த புதிய நாளை காண்பதற்கு எங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கின்றீரே, அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எவ்வாறு உம்முடைய படைப்புகள் அனைத்துமே உம்மை போற்றி புகழ்கின்றனவோ, படைப்புகளின் சிகரமாக இருக்கின்ற நாங்களும் உம்முடைய கைவன்மையை, உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் போற்றி புகழ்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய அன்பு பிள்ளைகளாக, உம்முடைய படைப்பின் சிகரமாக, உம்முடைய புகழை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் போற்றி புகழ எங்களுக்கு அருள் தாரும். இந்த புதிய நாளை ஆசீர்வதித்தருளும். இந்த புதிய நாளில் நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களையும் நீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. இதன் வழியாக உம்முடைய அன்பும் சமாதானமும் எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைவாக கிடைப்பதாக. ஆமேன்.